ஓபிஎஸ் புதிய கட்சியா? டிசம்பர் 15 அதிமுகவுக்கே அதிர்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இன்று பேசப்போற விஷயம் ஒரு பிரபலமான கட்சியின் இதயத்திலேயே விழுந்திருக்கும் பிரிவு வேதனை. ஒரு தலைவரின் உயர்வு, ஏமாற்றம், மீண்டும் எழுச்சிக்கான போராட்டம், மற்றொரு பெரிய அரசியல் திருப்புமுனைக்கு நேர் நெருக்கமான தருணம். அதிமுக, ஓபிஎஸ், இது ஒரே பெயரில் தொடங்கிய வரலாறு இல்லை. ஆனா இன்று ஒரு பெரிய முடிவின் முன் நின்றிருக்கிறது. முதல் ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இல்லனா கண்டிப்பா மறந்து போவீங்க. ஆனா நாங்க உங்களை மறக்க மாட்டோம். சரி, தொடருகிறோம். ஓபிஎஸ் பேச்சு, அரசியல் புயலுக்கு சீட்டு. சென்னை வேப்பேரியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம். ஓபிஎஸ் மேடை ஏறும்போது ஆரவாரமில்லை, சத்தமில்லை. ஆனா முகத்தில் ஒரு தாபம். அவர் பேசியது ஒரு 10 வரி இல்லை, முழு அதிமுக வரலாறையே உலுக்கிய பேச்சு. டிசம்பர் 15 அன்று நாங்கள் எடுக்கப் போகும் முடிவு அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனை. இது சாதாரண வார்த்தை இல்ல, இது அறிவிப்பு, எச்சரிக்கை, அழைப்பு, மூன்றுமே. அதிமுக கண்ணீரில். ஓபிஎஸ் வார்த்தைகளின் பின்னணி. ஓபிஎஸ் கட்சி ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? சர்வாதிகாரிகள் பிடியில் கட்சி சிக்கியுள்ளது. தவறான தலைமையால் 11 தேர்தல்களில் தோல்வி. தொண்டர்கள் மனச்சோர்வு. இவர்கள் சொல்வது, அதிமுக தோல்வி மக்கள் காரணமில்லை, தலைமை தவறு. அதுதான் ஓபிஎஸ் ஓப்பனாக சொன்னார். தவறான தலைமை, தவறான பொதுக்குழு, தவறான பாதை. இந்த வரி ஈரோடு அல்லது மதுரை கூட்டத்தில் வந்த வரி இல்ல, முக்கியமான அரசியல் மறுப்பு. ஒரே வாக்கியம், புதிய கட்சிக்கான கதவை திறந்த வார்த்தை. ஓபிஎஸ் சொன்ன மிக முக்கியமான வரி, மக்கள் ஏற்கக்கூடிய முடிவு எடுக்க வேண்டிய நிலைக்கு எங்களை தள்ளாதீர்கள். இந்த வரி அரசியல் மொழியில் என்ன அர்த்தம்னா, நாங்கள் புதிய கட்சி அமைக்க தயார். ஆனா அவர் ஓப்பனா சொல்லலை, அது ஒரு எமோஷனல் ட்ராப். தொண்டர்களின் கண்ணீர், கட்சி மதிப்பு, அடையாள இழப்பு, இந்த உணர்ச்சியில்தான் இதற்கு பின்னால் புதிய கட்சி வர வாய்ப்பு என உணர்த்தினார். வைத்திலிங்கம் பேச்சு, சிக்னலை கன்ஃபார்ம் செய்துவிட்டார். ஓபிஎஸ் குரல் சாஃப்ட் ஆனா ஷார்ப். ஆனா வைத்திலிங்கம் அதை சாஃப்டா வைக்கல. அவர் சொன்னது, ஒரு மாதத்துக்குள் அதிமுக ஒன்றாகவில்லை என்றால் ஓபிஎஸ் தலைமையில் புதிய கட்சி, இங்கு சந்தேகமில்லை, இதுதான் திட்டம். நேரம் டிசம்பர் 15. உள்தகவல், அரசியல் கணக்கீட்டில் யார் யார் ஓபிஎஸ் பக்கம்? இப்ப சூழல், பெயர், நிலைமை. ஓபிஎஸ் தெளிவான முடிவு. டிடிவி தினகரன் நட்பு. சசிகலா மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ். செங்கோட்டையன் அதிமுக நீக்கம் பிறகு உறுதி. விஜய் மக்கள் இயக்கம் லிங்க், பேசப்படும் தகவல். ஓபிஎஸ் கூட்டத்திற்கு பிறகு செங்கோட்டையன், டிடிவி தினகரன், சசிகலா 3 பேரும் ஒரே வட்டமாகும் வாய்ப்பு. அது எது? அதிமுக 2.0 மாதிரி ஒரு புது அமைப்பு. அதிமுக பக்கம் என்ன? இபிஎஸ் சைடு சிக்னல் தெரிஞ்சா? கட்சியில் ஓபிஎஸ், தினகரன், சசிகலா மீண்டும் வருவது 0% சான்ஸ். கொள்கை மற்றும் கட்சி கட்டுப்பாடு காரணம். ஸ்பிளிட் ஆனாலும் அக்செப்ட் செய்ய மாட்டோம். இதனால் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இடையே மீள்பிணைப்பு கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. மக்கள் பார்வை, இந்த பிரிவு யாருக்கு லாபம்? இப்ப கள நிலவரம் என்ன சொல்கிறது? தமிழ்நாட்டில் அதிமுக வாக்காளர்களின் மெஜாரிட்டி ஒன்றுபடுங்க, பிரியாதீங்க என்ற உணர்ச்சி. ஆனா நிஜ அரசியல் உணர்ச்சியில் போகாது, கணக்கில்தான் போகும். ஓபிஎஸ் பிரிந்தால் பிரிவு பயன். ஓபிஎஸ் புது கட்சி, உணர்ச்சி வாக்கு பிளஸ் சவுத் பெல்ட் சப்போர்ட். இபிஎஸ் அதிமுக கோர் கேடர் பிளஸ் ஆர்கனைசேஷனல் ஹோல்ட். டிஎம்கேக்கு எதிர்க்கட்சி ஸ்பிளிட் ஆனா மறைமுக நன்மை. விஜய் டிவிகே புதிய அரசியல் மேப்புக்கு புதிய ரோல். ஏன் டிசம்பர் 15 காலக்கெடுவாக பார்க்கப்படுகிறது? அதிமுக வரலாற்றில் டிசம்பர் மாதம் எப்போதும் பிரிவுகளுக்கும் அமைப்பு மாற்றங்களுக்கும் முக்கியமான மாதம். டிசம்பர் 15 இப்ப பரபரப்பின் காத்திருப்பு சின்னம். ஓபிஎஸ் ஒரே வாக்கியம் சொன்னார், டிசம்பர் 15க்குள் திருந்தாவிட்டால் திருத்தப்படுவீர்கள். இதுதான் அரசியல் உலகில் பிரிவின் கடைசி வார்னிங். முடிவு, தமிழ்நாடு அரசியலுக்கு என்ன தாக்கம்? டிசம்பர் 15 முடிவால் என்ன நடக்கும்? காட்சி 1, அதிமுக ஒன்றாகிறது. மக்கள் நிம்மதி. 2026 தேர்தலுக்கு திடமான என்ட்ரி. காட்சி 2, ஓபிஎஸ் புதிய கட்சி,
அதிமுக வாக்குகள் பிளவு. தமிழக அரசியல் முக்கோணம் உருவாகும். டிஎம்கே வர்சஸ் அதிமுக வர்சஸ் ஓபிஎஸ் பிளாக். காட்சி 3. ஓபிஎஸ் பிளாக் பிளஸ் புதிய கூட்டணி. பெரிய அரசியல் மறுசீரமைப்பு. இதில் எது ஸ்ட்ராங்கஸ்ட்? காட்சி 2 தான் அதிக சாத்தியம். ஓபிஎஸ் புதிய கட்சி. ஓபிஎஸ் புதுக்கட்சி ஆல்மோஸ்ட் டிசைடட். அரசியல் வரலாறு எப்போதும் அமைப்பினால் தான் எழுதப்படாது, அதிருப்தியாலுமே எழுதப்படும். இன்று ஓபிஎஸ் சொல்லும் தொண்டர்கள் கண்ணீர் விடுகின்றனர் என்னும் வரி ஒரு கட்சியின் வெற்றி குறியீட்டும் ஒரு கட்சியின் அபாய எச்சரிக்கையும். டிசம்பர் 15 அதிமுக வரலாற்றில் மிகப்பெரிய நெருக்கடி அல்லது புதிய தொடக்கம், இரண்டில் ஒன்று எழுதப்போகிறது. ஒரு வரி. ஓபிஎஸ் புதிய கட்சி உருவானால் அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும்? உங்க கருத்தை கமெண்ட்ல எழுதுங்க. நான் ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் படிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க. ஒரு லைக் பண்ணுங்க. நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல. நன்றி. Like and subscribe.